இப்போ அவருடைய கண்ட்ரோல், ரிமோட் கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கு? இப்போ பேசண்முகம் என்ன சொல்கிறாரு, நாங்கள் தான் வந்து தடுத்துருக்கோம், இந்த மாதிரி இந்த பேர அரசியல் பண்ணுறதெல்லாம் நாங்கள் தான் தடுத்துருக்கோம், தமிழ்நாட்டுக்குள்ளே லாட்ரி சீட்டை கொண்டு வர விடமாட்டோம். யார் சொல்கிறா? கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சிபிஎம் உடைய மாநில செயலாளர் சண்முகம் சொல்கிறாரு. அப்போ நீங்கள் இருமொழி கொள்கையாக இருக்கலாம், லாட்டரி வரக்கூடாதுங்கிறதாக இருக்கலாம், எல்லா விஷயத்திலையும் தமிழ் தாய் வாழ்த்தை முதலில் பாட வேண்டும் என்கிற கோரிக்கையாக இருக்கலாம், எல்லாவற்றிலையுமே கடந்த ஆட்சியின் நிலைப்பாடு என்னவோ அதைத்தான் பின்பற்ற வேண்டும் என்பது தோழமை கட்சிகளின் விருப்பம். அப்போ ஜனநாயகபூர்வமாக ஒரு அரசு வந்து கலைக்கப்பட்டு விடக்கூடாது, அது ஆளுநர் ஆட்சி, குடியரசுத் தலைவர் ஆட்சியாக இருந்து விடக்கூடாது, அது நேரடியாக பாஜக ஆளக்கூடிய வாய்ப்பாக மாறிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இடதுசாரிகள் வந்து கம்யூனிஸ்டுகளும் பிசிகாவும் வந்து காங்கிரஸ் போன்ற அமைப்புகள், முஸ்லீம் லீக் போன்ற அமைப்புகள் ஆதரிக்கிறாங்க. ஆனால் இவர் வந்து ஃப்ளோர் டெஸ்ட்டில் வந்து இவ்வளவு பேர் ஆதரித்து பெரும்பான்மை நிரூபித்ததற்கு பின்பும் கூட தன்னை நிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற வெறியில், வேட்கையில் அதிமுக காரர்களெல்லாம் போய் வந்து நீங்கள் வந்து ராஜினாமா செய்ய எம்எல்ஏக்கள் எல்லாம்னு சொல்கிறது, 10 எம்எல்ஏக்கள் ஆதரவோடு வர்றாங்கங்கிறது, கடம்பூர் ராஜு வர்றாரு, அதிமுகலேருந்து வர்றாங்க என்று இன்னும் அந்த கட்சியை உடைக்கிற வேலைகளை தொடர்ந்து செய்து வர்றாங்க. அதனால தான் வந்து ஸ்டாலின் சொல்கிறாரு, இது நீடித்து நிலைக்கிற ஆட்சியாக இருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா பாஜகவினுடைய அழுத்தத்திற்கு இவர்கள் ஆளாக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது, மத்திய அரசாங்கத்தின், ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அழுத்தத்திற்கு இவர்கள் அடிபணிய வேண்டிய நிலைமை இருக்கிறது, அவர்களை எதிர்த்து நிற்பதற்கான தில் இருக்கா?